சொப்னமா டாக்டர் பார்க்கணுமா? இல்லங்க, என் கிராண்ட் மதரை பார்க்கணும். டாக்டர் அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஏதாவது சொல்லணும்னா நான் சொல்லிடுறேன். ஏன் பாட்டியை நான் பார்க்கணும்னா ஒன்னு பேஷண்டாவோ இல்ல பிரெக்னன்டாவோ நானும் இருக்கணுமா? சாரிங்க, அப்ப கூட டோக்கன் வாங்கிட்டு வரிசையில தாங்க வரணும். வா வா, என் பாட்டிக்கேத்த பாய். டாக்டர், மினிஸ்டர் வீட்ல இருந்து போன். வணக்கம், மருமக பிள்ளையா? எப்படி இருக்கீங்க? ஸ்கேனிங் ரிசல்ட்ஸ் தெரியணுமா? உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? எனக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும். நான் ஸ்வப்னா பேசுறேன் பாட்டி. ஏய், யூ நாட்டி கேர்ள், எதுக்கு மினிஸ்டர் வீட்ல இருந்து பேசுறேன்னு போய் சொன்னே? அப்பதான் போன் உங்ககிட்ட கொடுப்பாங்க. சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் காலேஜ் போயிட்டு வரேன் பாட்டி. வல்லவன்ல ஏத்த மாட்டேன்ட்டான், அதான் லேட்டு. கிளாஸுக்கு லேட்டா வந்ததும் இல்லாம என்ன ட்ரெஸ் இது? இதான் மேடம் லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓஹோ, இந்த ஸ்வப்னா எந்த Dress போட்டாலும் அது ஃபேஷன் ஆயிடும். சிரிக்காதீங்கடி. உங்க அம்மா உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா? இல்ல டீச்சர், என் வாழ்க்கையில எனக்கு 2 பேர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒன்னு எங்க அம்மா, இன்னொன்னு நீங்க. இப்படி சொன்னா உச்சி குழந்துருவேன்னு பாக்குறியா? ஐஸ் வைக்கல டீச்சர், எப்போ என் புஸ்தகத்துக்குள்ள உங்க போட்டோ தான் வச்சிருப்பேன். இது பாருங்க. உங்க போட்டோவை பார்த்தா போதும், மூளை படுசுறுசுறுப்பாயிடும். அப்பவே விமலா கிட்ட சொன்னேன், நம்ம ஏஆர் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கன்னு. ஏஆரா? யார் அது ஏஆர்? நீங்கதான் அழகு ராணி. உங்களுக்கு நான் வச்ச பேரு, நிக் நேம். நம்ம காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள உங்கள மாதிரி அழகு வேற யார் இருக்காங்க? மேடை போட்டு சொல்லுவேன். அழகு ராணின்னு சொன்ன உடனே அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு உச்சி கொழுந்து போச்சு பாத்தியா? இதான் விமலா சைக்காலஜி. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு யார வேணும்னாலும் பண்ணிடலாம். நீங்க அந்த கேட் வழியா போகணும். அப்படியா? ஏன் இந்த கேட் யாருக்கு? இது விஐபி என்ட்ரன்ஸ், பெரிய மனுஷங்களுக்கு. நீங்க அந்த கேட் வழியா போங்க ப்ளீஸ். வாங்க சார். ஒரு அழகான முகத்தை பார்த்துட்டா போட்டோ எடுத்தாகணும் என் மனசும் துடிக்கும், இந்த கேமராவும் துடிக்கும். ஒரு போட்டோ எடுக்கிறேன் சார். என்ன ஃபீச்சர்ஸ்! ஸ்மைல். Thank you. எங்க போறீங்க? அந்த கேட் வழியா போய்க்கிறேன். பரவாயில்லையா? இன்னைக்கு விஐபியே நீங்க தான். போட்டோ தரேன். டேப்லெட் சைஸ். ஓ ஷூர். அடுத்த வாரம் நீங்க கிரேசி மோகன் டிராமாக்கு வரீங்கல்ல? கண்டிப்பா. அப்போ வாங்கிக்கிறேன். மிஸ்டர் அழகப்பனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினா அது சிவாஜி கிட்ட போய் நடிப்பை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். கேரளத்துக்காரன் கிட்ட போய் தேங்காய் எண்ணெய் பெருமையை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். இவருடைய உதார குணத்தை பத்தி சொன்னா சேலத்துக்காரன் கிட்ட மாம்பழத்து பெருமையை சொல்ற மாதிரி கொல்லந்தருவுல ஊசி விக்கிற மாதிரி இருக்கும். ஈலிசை நாடகம் மேல மிஸ்டர் அழகப்பனுக்கு இருக்கிற ஈடுபாட்டை பத்தி உங்ககிட்ட நான் சொன்ன அது எப்படி போர் அடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கும். பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு நீங்க இதோட நான் பேச்ச முடிச்சுக்கிறேன். மீசக்காரரே, யார் இது? அந்த சாக்லேட் கலர் சட்டை. இவரை தெரியாதா? இவர்தான் அழகப்பன், பெரிய ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர். இந்த இசை விழாவை இவர்தான் ஆரம்பிச்சு வைக்க போறார். ஹோட்டல்காரனுக்கும் இசை விழாவுக்கும் என்ன சம்பந்தம்? குலாம் காதருக்கும் கோகுலாஷ்டமிக்கும் என்ன சம்பந்தங்கிற மாதிரி. எனக்கு என்ன யோகியதை இருக்கு இசை விழாவை தொடங்கி வைக்கிறதுல? குலாம் காதருக்கும் கோகுலாஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம்? மஜீதிக்கும் ஸ்ரீராம நவமிக்கும் சம்பந்தம் இல்லையா நம்ம நாட்டுல? This guy is interesting. I love this man. ஆசை பாரு கிழவிக்கு. Very good boy. Hi. நில்லுங்க. நீங்க பாட்டு உள்ள போன எப்படி? யார் நீங்க? குயின் மேரிஸ் காலேஜ் தெரியுமா?
அதுல குயின். உங்களுக்கு என்ன வேணும்? நிரந்தர உலக சமாதானம் வேணும். உலக சமாதானம். அதை இந்த வீட்டுக்குள்ள தேட வந்தீங்களா? மிஸ்டர் அழகப்பனை பார்க்கணும். அவர் வீட்ல இல்ல. அவர் வர வரைக்கும் ஹால்ல வெயிட் பண்றேனே. அவர் இருக்கும்போது வந்து பாருங்க ப்ளீஸ். நீங்க போங்க. சார் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். சார் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? உலகத்திலேயே படம் பிடிக்க வேண்டிய அற்புதமான பொருள் எதுன்னா அது மனித முகம்தான். ஸ்மைல், தாடி சூப்பர். அதுவும் உங்களை மாதிரி ஒரு அழகான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா போக முடியல. மேடம் நீங்க இருந்து சார பார்த்துட்டு போங்க. அப்படிங்கிறீங்களா? ஐ டோன்ட் மைண்ட். சீட் அடிச்சது என்னடா இது? மேஜிக் மாதிரி இருக்கு. என் பேர் மேஜிக் அக்கா. உங்களுக்கெல்லாம் என்ன வரவழைக்கணும்? சாக்லேட்டா? இவன் என்னடா டோப்பா வச்ச மாதிரி இவ்வளவு முடி வச்சிருக்கா? ஃபைவ் ஸ்டாரா? ஸ்டார்ட் நான் எங்கடா போவேன்? ஸ்டார் ஸ்கைல இருந்து தானே வரணும். எனக்கு ரெண்டு வேணும். எனக்கு ரெண்டு வேணும். ரெண்டா? டாடி தலைக்குள்ள இருந்து. டாடி தலையில இருந்தா? சூ மந்திரகாளி சாக்லேட். ஏ லேட். டிடும் 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 டிடும். டடா! அக்கா சூப்பர். குயின் மேரிஸ். ஹாய். உன் வேலை தானே இது? மன நோலி சொப்னா. முதல்ல எங்களுக்கு வச்சு தெரியுமா? என்ன விளையாட்டு நேம் போர்ட்ல? வர சொல்லி அவரை. போட்டோ காப்பி என்னாச்சு? நல்லா வந்திருக்கா? நீங்க ரொம்ப நல்லா விழுந்திருக்கீங்க சார். ஆனா அந்த ஃபிலிம் ரோல கேமரால இருந்து வெளிய எடுக்கும்போது உங்க தாடியில சிக்கிக்கிடுச்சு. குமரேசா என்ன? சார் இந்த பொண்ணு தான் சார். அன்னைக்கு நேம் போர்ட்ல குறும்பு பண்ணிருக்கணும். இப்போ கையங்கலமா பிடிச்சிட்டேன். யார் இது? குயின் மேரிஸ் காலேஜ் சார். உங்களை பார்க்கணும் அன்னைக்கே வந்துச்சு. ஏ எதுக்காக நேம் போர்ட்ல பேரை மாத்தினேன்? என்ன குறும்புது? குறும்பில்ல சார். என்ன? அழகப்பனை விட இது நல்ல பொருத்தமான பேர், அழகன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேம் போர்டு வேற எழுதி இத மாத்திடலாம் சார். பாக்குறவங்க பேர்ல மாத்திரதான் அவன் தொழிலா? எல்லார் பேரையுமா மாத்த முடியும்? அழகா இருக்கிறவங்க பேரு தான் அழகன் அப்படின்னு மாத்த முடியும். இவர் பேரை மாத்த முடியுமா? சரி சரி டைம் ஆச்சு பாருங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு போங்க. இந்த வீட்டுல எல்லாருக்கும் இவ்வளவு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. என்னையும் நாயையும் தவிர. நாயே தெரியும் சார். அதான் முதல் அறிமுகம். அதோ அங்க பாருங்க. ஏன் நிக்கிறேன்? உட்கார்ந்து பேசுவோமா? நான் வெளியே போறேன். நானும் காலேஜ் போகணும் சார். கையில புத்தகம் எதுவும் காணோம்? இருக்கே. இதோ. இதான் புத்தகமா? இப்பெல்லாம் அவ்வளவுதான் சார். ஸ்டாண்டர்ட். படிப்பே பாக்கெட் சைஸ் தான். யார் நீ? போக மாறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு குள்ளங்களை எல்லாம் பக்கம் இழுத்துக்கிட்டு. உன் பேர் என்ன? ஓ ஸ்வப்னா. ஓ சொப்னாவா? ஆர்ஃபன் ஸ்வப்னா. அனாதையா? அப்பா அம்மா இல்லையா? இல்ல இல்ல, அனாதை மாதிரி. அப்பா அம்மா இருந்தோம் அனாதை. உன் அப்பா என்ன பண்றாரு? எதுவும் பண்ணுவாரு. குடிப்பாரு, ஃப்ராட் பண்ணுவாரு, மஞ்ச கமலைக்கு மந்திரிக்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் ஏமாத்துவாரு. அசந்தா உங்களையே வித்துருவாரு. ஓ உங்க அம்மா? அவங்க லேடிஸ் கிளப் அது இதுன்னு சுத்துவாங்க சார். வீட்டுல இருக்கவே பிடிக்காது. தினம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பழி சண்டை. சண்டைன்னா சண்டை. நீங்க நேர பார்த்ததான் சார் தெரியும் அந்த அசிங்கத்தை. உங்களையும் உங்க குழந்தைங்களும் பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு சார். உங்க குழந்தைங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. போட்டோ காப்பி கேட்டிருந்தானே, என்னாச்சு? இங்கே வந்தாச்சா? நாளைக்கு தரேன், வாங்கிக்கலாம். நிச்சயமா கொடுக்கணும். ஆமா. யாரு இவரு? என்னத்த சொல்றது, இவர்தான் சார் எங்க அப்பா. ஏன் இங்க நிக்கிறாரு? கழுது கெட்ட குட்டிச்சோறு.
இவருக்கு பொழுதெல்லாம் இந்த டிராபிக் சிக்னல் தான் சார். ஓஹோ. இவ்வளவு கருப்பா இருக்காரு, இவ்வளவு உங்க அப்பான்னு பாக்குறீங்களா? எங்க அம்மா நல்ல ஷோப் சார். பாக்குறீங்களா? இவங்கதான் சார், இவங்கதான் சார் எங்க அம்மா. என்ன கலர் பாருங்க. உங்க வீடு எங்க இருக்கு? நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் இப்படி இறங்கி ரோடு கிராஸ் பண்ணி காலேஜ் போய்க்கிறேனே. Oh my 5 letter sweetie, you are hiding there. என்னவா இருக்கும்? இன்னொரு வாட்டி படி. Oh my 5 letter sweetie, hiding there. தெரியலடா. டேய் 6ஆம் கிளாஸ், நீயாவது சொல்லுடா. பின்ன என்ன பண்றேன்னு நினைக்கிற? அதான் யோசிக்கிறேன். ஆமா, நோத்த எப்ப பார்த்தாலும் காலையும் கையும் ஒழிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் அடம் இது செய்ய தெரியாத. என்னடா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியாத விஷயம் டாடி. டேய் சொல்லுங்கடா. டேய் அது இங்கிலீஷ் டாடி. கிராஸ்வேர்ட் பசில். சொல்லுங்கடா, முடியுமான்னு பாக்குறேன். Oh my 5 letter sweetie, you are hiding there. ஜாமுன். இல்ல. கேசரி. இல்ல. சுகர். ஹெச்ல ஆரம்பிக்கணும் டாடி. அப்ப ஹல்வா. ஐயோ, இதென்ன ஹோட்டல் மெனுவா? கிராஸ்வேர்ட் பசில். டாடி பாவண்டா, 8ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்காரு. டாடி 8ஆம் கிளாஸ் பாஸா ஃபெயிலா? ஏண்டா சுண்டக்கா பசங்களா, ஏதோ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறோங்கிற திமிரா? நானும் படிக்கிறேன் பாருங்கடா. அது உங்கள மாதிரியே ஸ்டூடெண்டா படிச்சு பட்டம் வாங்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். ஐ சேலஞ்ச். அன்பர்களே, இன்று பம்பாயிலிருந்து வர வேண்டிய விமானம் ரத்து செய்யப்பட்டு விட்டபடியால் இன்று தலைமை தாங்க இருந்த பத்மா சுப்பிரமணியம் அவர்களால் வர இயலவில்லை. அவர்களுக்கு பதிலாக நமது பெருமதிப்புக்குரிய ஓட்டல் அதிபர் திரு அழகப்பனை தலைமை தாங்க அழைக்கிறேன். ஐயே, பத்மா சுப்பிரமணியம் பேசுறதை கேட்கலான்னு வந்தா வெனிலா மில்க் ஷேக். வணக்கம். இந்த ஆளு என்னத்த பேச போறாரு? எங்க ஹோட்டல் இடியாப்பம் சாப்பிட்டதுனால தான் பிரியா ரஞ்சன் இவ்வளவு அற்புதமா டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்ல போறாரா? வணக்கம். நான் ரவா உப்புமா மாதிரி ஹோட்டல்ல எதிர்பார்க்காம கூட்டால மோதி எல்லா ஐட்டமும் தீந்து போச்சுன்னா அவசரத்துக்கு ரவா உப்புமா போட்டு சமாளிப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இப்ப வந்திருக்கேன். சில சமயம் உப்புமாவும் டேஸ்டா இருக்கும். இங்க திரையில நடராஜர் உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. ஏன் நடராஜர் ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு நிக்கிறாருன்னு ஒரு வெள்ளைக்காரன் கேட்டானா, இன்னொரு காலையும் தூக்குனா அவர் கீழே விழுந்துருவாரு. அந்த காலத்துல ஏஎஸ்பி ஐயர் சொல்லுவாரு. மெல்ல 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 மெதுவாடா. ஏன் கொலைக்குது? நான் இந்த வீட்டுக்கு வேண்டியவன் தானே. மாப்ள நான் தான் அதெல்லாம் பண்ணு சொக்கு சொக்கலிங்கம். என்ன தெரியல? கீழே வைங்கடா. அடப்பாவீங்களா? செத்து போனவன் சம்சாரத்துக்கு நான் தானே மரமாப்ல. நான் விட்டு கொடுத்து தியாகம் பண்ணேன், நீ கல்யாணம் பண்ணிட்டு ஜாம் ஜாம்னு. மாப்ள என்ன தெரியல? என்ன கால்ல பிளாஸ்டர் எப்படியாச்சு? பிறக்கும் போதே பிளாஸ்டர் பிறந்தனா என்ன கேள்வி மாப்ள? தூக்குங்கடா. அப்பா போன மாதிரி தூக்காத. ஓ, திருப்பதிக்கு வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சு போச்சு. கட்டு போட்டு அமிச்சிட்டானுங்க. குணமான அப்புறம் தான் ஊருக்கு போகணும். எதுக்கும் கம்பன் எக்ஸ்பிரஸ்ல அதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு வை. ஏசி ஸ்லீப்பர். 3 மாசத்துக்கு அப்புறம் தான். என்ன பாத்ரூமா? ரிவர்ஸ்ல போங்கடா. மாப்ள எனக்கு உரிமை இருக்கு. எங்க ஜமுனாவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு பெரிய ஹோட்டல்லாம் கட்டினீங்க. எனக்கு எந்த ரூமு? தனி ரூமா இருக்கட்டும். அப்படியே ஒரு சக்கர நாக்காளி வாங்கி கொடுத்துருங்க. நான் பாட்டுக்கு இப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அந்த சீக் மாமாவை எனக்கு பிடிக்கல. எஸ், ஐ டோன்ட் லைக் தட் ஃபெலோ. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, பாவம். காலு குணமாயிட்டா போயிடுவாரு. இப்படி ஒரு சீக்க மாமா வருவாருன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா, ஆமாடா நாம வேற வீட்டுல போய் பிறந்திருக்கலாம்டா.
பேபிக்கு ஜுரம் கொதிக்குதுடா. பேபி இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா சொல்லு. நாளைக்கு மெட்ரிக் பரீட்சை எப்படி எழுதுவாரு? இதான் பரீட்சை ஜுரங்கிறது. எவனாவது ஐடியா சொல்லுங்கடா. டாக்டர் கூப்பிடலாம். ஐடியா. டாக்டர் நம்பர் என்னடா? போன் புக்க பாரு. சி போடா. 78900. ஹலோ டாக்டர் சாரா. பி ஃபார் பேபி ஸ்பீக்கிங். எங்க டாடிக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு. நாளைக்கு பரீட்சை வார எழுதணும். உடனே வாங்க டாக்டர். என்கிட்ட கொடு. இஃப் துரை பேசுறேன். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாமா டாக்டர்? உங்க அப்பனா இன்ஜெக்ஷன்னா பேய அலறுவானே, போட்டுக்க மாட்டேன்னு வீட்டு 2 பண்ணுவானே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். ஒரு சின்ன ஊசி என்ன ஊசியா வேண்டாம் டாக்டர். நான் போய் சொல்ல படுத்துவான்னு. அடம் பிடிக்காதீங்க டாடி. சமத்து டாடி இல்ல. விடுங்க டேய். என்ன டாக்டர்? எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் பசங்க ஆடுறது. சொன்னா கேளுங்க டாக்டர், நான் இதுவரைக்கும் ஊசியே போட்டுக்கிட்டு வலிக்காது டாடி. சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான். போடியும் சொல்றான். வேண்டாம் வேண்டாம், இங்க வேணாங்க வேணாங்க. எனக்கு எக்ஸாம் எழுத வேணாமா டாடி? அதனால தான் சொல்றேன். போடுங்க டாக்டர். எனக்கு கொண்டு வரல பாருங்க, தொட்டுருங்க. கையை இழுத்து போடிங்க நீங்க. ஏய் டாக்டர், ஏய் 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 உனக்கெல்லாம் பரவாயில்லை, காலை இழுத்து போடி. ஏய் புடிங்க. ஏய் சந்தானம், நீ எனக்கு வில்லா டேய். மன்னிச்சுக்கிறேங்க ஐயா. ஹலோ, பிஏ கிளாஸ் தானே இது? ஆமா சார். அகர வரிசையில் உட்காரணுமா எப்படி? நீங்க எங்க வேணா உட்காரலாம் சார். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அழகப்பன். நானும் ஸ்டூடெண்ட் தான், பிஏ எழுதுறேன். சைலன்ஸ் சார். நாங்களாம் சின்ன பசங்க. நீங்க எங்களுக்கு நடுவுல இருந்தீங்கன்னா எங்களுக்கு கூச்சமா இருக்கும். ஏன்? நாங்களாம் ஜாலியா இருப்போம். நானும் உங்களுக்கு இக்குலா ஜாலியா இருப்பேன். அது இல்ல சார், நாங்கெல்லாம் சைடு அடிப்போம். சீட்டி அடிப்போம். இதெல்லாம் உங்களால முடியுமா? Go to your seats. என் பேர் அழகப்பன். டியூட்டோரியல்ல இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ, உட்காருங்க. டீச்சர், இந்த அங்கிள் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தா எனக்கு மறைக்குது. மேடம், இவர் முதியோர் கல்வியில போய் சேரலாமே. Silence. இந்த டிராபிக் சிக்னல் தான் சார் எங்க அப்பாவுக்கு பொழுதுபோக்கெல்லாம். கழுத கெட்ட குட்டி சோறு. எங்க அம்மா நல்ல சிவப்பு. என்னங்க, உங்களை தானே? என்னையா? மன்னிக்கணும். அடடே வணக்கம். வணக்கம் சார், சார். 2 பேரையும் சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். உங்க வீடு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சது. உங்களோட நிறைய பேசணும். நீங்க யாரும் தெரியலையே. சாரா தெரியாதா? சாரா ஸ்ரீலங்கா இன்டர் கான்டினென்டல் முதலாளி. அங்க டிஃபன் சாப்பிட்டது இல்லையா? பிரமாதமா இருக்கும். இப்படி கேண்டீன்ல உட்கார்ந்து பேசலாமே. நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சரி கட்டிட்டு போனா தான் வாழ்க்கை. முதல்ல நாம நல்லா இருந்தா தான் நம்ம குழந்தை குட்டிகளும் நல்லா இருக்கும். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? டோன்ட் யூ அக்ரி? சரி, ஐ அக்ரி. முதல்ல நீங்க சண்டை போட்டுக்க கூடாது. சண்டையா? ஆமா, அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை குழந்தைங்க மேல உண்டாக்குது தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது யாருக்கு சொல்றீங்க? உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன். எங்க 2 பேருக்குமா? எங்க 2 பேருக்கு நடுவுல என்ன இருக்கு? உங்க சொப்னா இல்லையா? யாருங்க சொப்பனா? பாத்தீங்களா, சொப்னா யாருன்னு கேக்குறீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா சொப்பனா யாருன்னு? யாருங்க சொப்னா? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறீங்களே. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இவர் தப்பே பண்ணிட்டா கூட நீங்க மறந்து மன்னிச்சிட வேண்டாமா? அவரை மன்னிக்க நான் யாரு? அவர் சம்சாரம் இல்லைங்களா? ஷட் அப். என்ன சார் வளரீங்க? அதானே, அவங்க யாரோ நான் யாரோ சார்.
ரெடிகுலஸ். ஏதோ கௌரவமான மனுஷன் பேச கூப்பிடுங்களேன்னு வந்தாக்கா என்ன தலைவன் ஐநா சில மாதிரி இருக்க ஒரு ஆளோட என்ன முடிச்சு போடுறீங்க? ஏய், என் தலையெழுத்த நான் இந்த அம்மா கட்டிக்கிறது. சுமாரியா? பெரிய மன்மதனா நீ? பின்ன என்ன பார்த்து ஐயனார் செலங்குற பப்ளி மாஸ். ஏய், மரியாதை கெட்டு போயிடு, ஜாக்கிரதை. சீ போடி. நீ நான் சொல்றேன், நான் யார் தெரியுமாடா? நீ யாரா என்ன வெண்டக்கா? சும்மா ரெடா கொத்தாச்சாவடி. என் பாஷை எடுத்து விட்டேன், மிக்ஸில போட்ட மாதிரி நீ பொடி பொடியா போடுவ. நீ குண்டு, மாமா குண்டு, நாயா குண்டு, நல்ல புகாரி வந்து பிரியாணி ரெண்டா மாதிரி இருக்கு. நான் ஆலோசனை பண்ணி என்னடி ஐயனார் கோயில் சரே